ஹாகேஸ் நம்ம இந்த வீடியோல லெஜெண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 27ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் சமகோவத்துல இருக்கிறத தான் காட்டுறாங்க. வாங்கணும் என் உயிரை உங்களுக்கு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். அப்புறத்துக்காக நீ என்ன கொல்றதுக்காக ட்ராப் செட் பண்ண ஆள் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லு. பக்கத்துல இருந்த அவரோட ஒய்ஃப் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஜெனரல் லார்டு இதுக்காக இவ்வளவு வீக்கா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க அவரை கொன்னுடுறீங்க. ஒரு வாட்டியும் மறுபிறவி எடுக்கும் போது அவர் எந்த அளவு கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் ஒரு குழந்தையிலிருந்து வளர்ந்து திரும்ப அடல்ட் ஃபார்முக்குள்ள வரத்துக்குள்ள அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனா கடைசியில திரும்ப நீங்க அவரை கொன்னுடுறீங்க. ஆனா இந்த வாட்டி பிரேயர் பியர்டையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னைக்குமே எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாருன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் என் மேல உள்ள அக்கறையில தான் இவங்களும் என் கிளான்மெட்ஸும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஜெனரல் தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடுங்க. நம்ம ஹீரோயினும் உன் கிளான்மெட்ஸ் உன் மேல உள்ள அக்கறையில இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா உன்னை என்னால சும்மா விட முடியாதுன்னு அவங்க சொல்ல ஆளும் நான் என் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அவரோட ஒய்ஃபும் ஜெனரல் நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி என்னதான் தப்பு பண்ணாரு? ஆளும் அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, நான் இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அவங்களையும் அப்படியே உள்ள கூட்டிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறு. ஆளும் அப்படியே மாறிடுறாரு. அவரு கிளான்மெட்ஸ் மொத்த பேரும் லாடுன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்களோட கத்தி எடுத்துட்டு அவர் அப்படியே காலி பண்ண வராங்க. பைசி நம்ம ஹீரோ கிட்ட அவ உயிர் வாழ்றதுக்காக தான் மத்த கிரேச்சர்ஸ் கொல்றதா நீ சொன்னில, ஆனா சி ட்ரைப்ல உண்மையிலேயே அவ யாருங்கிறத நீ பாப்ப. நம்ம ஹீரோவே அவர் மேஜிக் பிளேஸ் எடுத்துட்டு அவங்கள போய் எதிர்க்க வந்துடுறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. செங்குயிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இந்த மாதிரி அப்பாவிங்களை கொல்றதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதை நிறுத்திருங்கன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒண்ணுமோ கடுப்பாக்குறாங்க. அவரை பிடிச்சி ஓரமா தள்ளி விட அவங்க 2 பேருக்கும் ஃபைட் வர மாதிரி இருக்கு. ஆனா வாங்சின் டக்குன்னு தடுத்துடுறாரு. அவங்களும் மரியாதையா பிரேயர் பியர்டை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அதுக்கப்புறம் உன் உயிரை நீ கொடுத்தாக்கணும், அப்படி இல்லைன்னா உன் பிளான் மொத்தத்தையும் நான் அழிச்சிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. ஜெனரல் நீங்க என்ன கொல்றதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பிரேயர் பியர்டை அவரே திரும்ப வந்தா மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு நேரா அந்த பியர்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. உன்னால இதை ஒப்படைக்க முடியாதுல, அப்ப நானே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாட் எடுத்துட்டு போய் அதை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஜெனரல் தயவு செஞ்சு நிறுத்துங்க, அப்படி இல்லைன்னா உங்க பவர்ஸ் மொத்தத்தை இழந்து நீங்க இறந்துடுவீங்க. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க இதுக்காக உன்னை கொல்ல பாக்குறாங்க, ஆனா நீ இதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற. ஆளும் இப்பதான் உண்மையா சொல்றாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி லோட்டஸ் மார்க்குக்கும் ஜெனரலுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். குயிலின் ஆர்மி இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க நினைச்சப்ப ஜெனரலும் லோட்டஸ் மார்க்கும் தான் முன்ன நின்று சண்டை போட்டாங்க. அன்னைக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என் ஆர்மி அனுப்புறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல ஆள் பின் வாங்கியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் சுயம் பயஸ்ல மாட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் லோட்டஸ் மார்க்கும் தனியா அவ்வளவு பேரை எதிர்க்க முடியாம அவரே ஒரு டவரா மாத்திட்டு அதர் வேர்ல்டுக்கான போர்ட்டலையும் க்ளோஸ் பண்ணிருப்பாரு. நான் பண்ண துரோகத்துக்கு ஜெனரல் என்ன எத்தனை வாட்டி வேணாலும் கொல்லலாம். நம்ம ஹீரோக்கும் இப்பதான் நம்ம ஹீரோயினோட வலி என்னங்கிறது புரியுது. அப்பனா அவங்க வான்சன் பண்ண தப்புக்காக அவரை பழிவங்க தான் நினைச்சிருக்காங்க. நம்ம தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அவங்க வெறி கொண்டு அந்த பேரியரை அப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட பவசையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இழக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஒரு ஸ்டிங் வந்து அவங்களை அப்படியே லாக் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா டானி பங்க வந்துடுறான். நம்ம ஹீரோக்கும் அதை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. இவன் தான் அன்னைக்கு பைசி பெயிண்டிங் திருநா. ஆனா இவன் பிரின்ஸோட ஆளச்சின்னு அவரு சொல்ல பின்னாடியே நம்ம பிரின்ஸும் அப்படியே அங்க வராரு. ஃபாங்ஷனோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க பிரின்ஸ் நான் இங்க வந்ததே டோட்டைய வேட்டையாடுறதுக்காக தான் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஹீரோவும் அவங்க உன்னை லவ் பண்ணாங்க, அவங்கள இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேக்குறாரு. இல்ல நான் தான் அவளை லவ் பண்ணேன், ஆனா அவ என்னைக்குமே என்ன விரும்பல. நம்ம பிரின்ஸை இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் மனசு உடைஞ்சிடுறாங்க. அவங்க ஸ்வாடும் அப்படியே கீழே வீழ அவங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு பவளப்பாறைய அவங்க அப்படியே வெளியே எடுக்கிறாங்க. இந்த கடல்ல இருந்து அவங்க இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. லோட்டஸ் மார்க் உன் மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு இதை தரலாம்னு நினைச்சேன். அவங்க முன்னமும் நம்ம பிரின்ஸ் லோட்டஸ் மார்க்கா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் நான் பிரின்ஸ் நீ நினைக்கிற மாதிரி வேற யாரும் நான் கிடையாதுன்னு சொல்றான். அந்த சில்க் த்ரெட் வேற அவங்கள பயங்கரமா இருக்கிட்டு இருக்கு. பிரின்ஸ் உத்தரவு கொடுங்க. ஃபாங்ஷன் அவரை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அவரை அடிச்சு பறக்க விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பிரஸ் எடுத்துட்டு வர அவருக்கும் அதே நிலமா தான். வாங்கின அடியில அவரு ரத்தம் அப்படியே பறந்து போய் அங்கிருந்த பிரேயர் பியர்ல படுது. நம்மளும் அந்த பேரியரை தாண்டி அப்படியே உள்ள போய் விழ திடீர்னு அதுல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து அவங்க மொத்த பேரையும் பறக்க விட்டுருது. இந்த பக்கம் வாங்சனோட ஒய்ஃப் அதை பாக்குறாங்க. லோட்டஸ் மார்க்க தவிர யாராலையுமே அந்த பேரியரை தாண்ட முடியாது அப்படின்னா அவரு திரும்ப வந்துட்டாராம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மார்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க கடக்காரு. டான் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம பிரின்ஸ் குறுக்க வந்து வாங்கி கட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க பங்குக்கு ஒரு பஞ்சு விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்
உயிரை காப்பாத்திட்டீங்க. பதிலுக்கு நானும் இப்ப உங்களை உயிரோட விடுறேன். நான் நினைச்சால் நீங்க இல்லைங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ அப்ப என் மேல காமிச்ச அன்பு எதுவுமே உண்மை இல்லைல்ல? எனக்கு தெரியும், ஒரு டீமன் என்னைக்குமே டீமனா தான் இருக்கும். நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அவர் ஆளுங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சிங்குயிங் இந்த பரியரை நீயா பிரேக் பண்ண? நம்மளும் ஆமான்னு சொல்லிட்டு சீக்கிரம் இவ்வளவு காலமா நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க கடந்த கால நினைவுகள் மட்டும்தான். இவங்களை விட்டுருங்க, உங்க நினைவுகளை விட்டு வெளியே வந்துருங்கிற மாதிரி அவரை சொல்றாரு. இதுக்கு மேல நம்மால் சொல்லி நம்ம ஹீரோயின் மாட்டான சொல்ல போறாங்க. அவங்களும் அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண அவரு கையில இருந்த அந்த பிரேயர் பேர்ல இருந்து ஒரு ஒலி அப்படியே வர ஆரம்பிக்குது. பக்கத்துல பார்த்தா நம்ம லோட்டஸ் மார்க் இப்ப நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினால அதை நம்பவே முடியல. அவங்களும் அடுத்த செகண்டே அவங்களோட நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறாங்க. நம்ம மார்க் மூலியமா தான் அன்னைக்கு வார்த்தையத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஃபங்க்ஷன் அன்னைக்கு நமக்கு உதவி பண்ண வரலன்னு சொல்லி தானே நீ அவர் மேல கோவமா இருக்க. ஆனா உண்மையிலேயே அவரு வந்தாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. குயிலின் ஆர்மி மோட்டல் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம வாங்சனோட ஆர்மியும் நம்ம மார்க்குக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருந்திருப்பாங்க. ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. நம்ம லோட்டஸ் மார்க்கோட பிரேயர் பீடியும் அவர் அது கூட சேர்த்து அனுப்பி வச்சிருக்க ஆளும் அந்த லெட்டர் அப்படியே ஓபன் பண்றாரு. இந்த போர் எனக்கானது. இதுல உங்க மக்கள் அனாவசியமா சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இதுல கலந்துக்காதீங்க. இது என்னோட டெஸ்டினி. அப்புறம் இதோட முடிவை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. நம்ம மாக்கு என்னோட பிரேயர் பீடால என்னால இந்த உலகத்தையே பார்க்க முடியும். ஃபங்க்ஷன் கேட்ட காலத்தை மாத்தக்கூடிய சக்தி இருந்துச்சு. நாங்க ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு ஏற்பட்ட அழிவிலிருந்து இந்த உலகத்தை கண்டிப்பா எங்களால காப்பாத்திருக்க முடியும். ஆனா இந்த உலகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதை மாத்துறது இயற்கைக்கு புறமானதுன்னு அவரு சொல்றாரு. இந்த உண்மை தெரியும் போது உன்னால என்ன காப்பாத்த முடியலன்னு சொல்லி நீ உன்னைய குற்றவாளியா மாத்திப்ப. அதுல இருந்து உன்னால வெளியே வர முடியாதுன்னு சொல்லிதான் வாங் எல்லா தப்பையும் அவரு மேல போட்டுக்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அவரை கொன்னுருவாங்கிறது நம்ம மாக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவரு பிரேயர் பேட கூட ஆளுங்க அனுப்பி வச்சிருப்பாரு. அது மூலியமா தான் ஒரு வாட்டி நீ அவனை கொல்லும் போதோ அவனால அவன் காலத்தை மாத்தி திரும்பவும் பிறக்க முடியுது. அவங்களும் இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம லோட்டஸ் மார்க் அன்னைக்கு இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுத்தாங்கிற நிம்மதி எனக்கு இருந்துச்சு. ஆனா உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறோமேங்கிற பயம் அதை விட அதிகமா இருந்துச்சு. நீங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறியோன்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இவ்வளவு காலமா லோட்டஸ் டவருக்கு போய் அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருப்பாங்க. லோட்டஸ் மார்க்கும் நான் அது எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்றாரு. ஹியூமன் வேர்ல்டோட எமோஷன்ஸ் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் நம்ம மெர்மைன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டிராகன் கடைசியா நம்ம குயான் ஆர்ச்சர் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாங்க. அவங்க ஒருத்தரும் வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. குயான் மூலியமா தான் ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒன்னா வாழ முடியுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவரும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து இவளை இனிமே நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆள் திரும்ப அப்படியே அங்கிருந்து காணாம போக அந்த பிரேயர் பேடும் திரும்ப நேரா அப்படியே வாங்கோட கைக்கு போயிடுது. அங்கிருந்து அவர் ஆளுங்களும் ஜெனரல் தயவு செஞ்சு எங்களை ஆடு விட்டுருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களை சாப்பிடுங்க. அங்கிருந்த ஒரு ஆளும் அதே சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வாங்கிட்ட இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேக்குறாங்க. லோட்டஸ் மார்க் உயிரை காப்பாத்திருக்காரு. அன்னைக்கு அவரே வேணான்னு சொல்லியிருந்தாலும் நான் அவரை காப்பாத்த போயிருக்கணும். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான் அவரு சொல்றாரு. ஜெனரல் நீங்க ஒண்ணு எத்தனை வாட்டி வேணாலும் என்ன சாப்பிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவரோட ஒய்ஃபை இப்ப அங்க வந்துடுறாங்க. இவ பண்ண தப்புக்கு சேர்த்து நான் உங்ககிட்ட மனுப்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன பார்த்தா அவ்வளவு மோசமானவ மாதிரி இருக்கா, எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் இதுக்காக உங்களை கொல்ல போறேன்னு கேக்குறாங்க. அப்படியே அந்த பியடியும் அவர் ஒய்ஃப் பக்கம் திருப்ப அவங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சின்ன வயசு உருவத்துக்கு மாறிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிருச்சு. நான் யாருன்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம வாங்க நீ எனக்கு சொந்தமானவ, இவ்வளவு காலம் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி உன்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பியர்ட் லோட்டஸ் மார்க்கோட மிகப்பெரிய வெப்பன், கண்டிப்பா ஒரு நாள் இது உங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்மால் திடீர்னு மயக்கமாய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் பதறி போயிட்டு அந்த பியர்டை அப்படியே ஒரு பக்கம் கொண்டு வராங்க. அதுவும் அவர் அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அவரு நெஞ்சில இருந்த அந்த டாட்டூ மார்க் அவங்க கண்ணு படுது. அப்ப நம்ம இந்த எலிசனை பார்த்ததுலாம் உண்மைதானா? அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. அவரோட தம்பி அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. பிரின்ஸ் நிலைமையும் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஒரு கேரேஜ்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்மளும் வெளியே பார்த்துட்டு இருக்காரு. இது ஊசிய போற வழி மாதிரி தெரியலையே, நம்ம வெளியே வரதே எப்பயாதான், அதுக்குள்ளேயே திரும்ப போகணும். இந்த சீசனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூப்பை பத்தி எனக்கு தெரியும், அதை நம்ம மிஸ் பண்ண கூடாதுல, அதான் நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அப்ப சரி, ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சீக்கிரமா திரும்ப போயிடணும். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு செங்குயிங் நீ எது
எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரின்ஸோட மான்சன் டோட்டை உன் சைக்கிள்ல இருந்து தப்பிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேனு பிரின்ஸ், நீங்க அவளுக்கு இறக்கம் காட்டாம இருந்தா நம்ம கண்டிப்பா அவளை முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அவங்கள கொல்றதுல விருப்பம் இல்லை போல. அதே நேரத்துல அவரு நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. பிரின்ஸ், முதல்ல நான் உங்களை ஹீல் பண்ணி ஆகணும். இந்த நிலைமையில என்ன இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேனு, நான் உங்களை காப்பாத்தியே தீருவேன். அதே நேரத்துல அந்த டோட்டையை நம்ம பிடிப்போங்கிற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீட்டோட கதவு தட்டிட்டு இருக்கு. உள்ள இருந்து ஒரு ஒத்த கண்ண தாத்தா வெளியே வராரு. நாங்க இந்த பக்கமா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்க முடியுமா? அவரும் உள்ள வாங்கன்னு சொல்ல அந்த இடமே இருட்டா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஆள் ஒரு கேண்டில் எடுத்தாலும் அந்த தாத்தா டக்குன்னு அதை அணைச்சிட்டு ஒன்னும் இருட்டவே இல்லை. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அது சரி, பக்கத்துல ஏதாவது போட் வசதி இருக்கா? நாங்க ஃபுய்யு போகணும். இல்ல இந்த இடத்த விட்டு நீங்க போக கூடாதுன்னு அவரு சொல்ல அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ உண்மையிலேயே செமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எப்படி காப்பாத்த போறாங்க, நம்ம ஹீரோ சாகத்துக்குள்ள ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.